ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மேஸ்வரி குருவே நம குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடியில் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சகுரு சுக்கர சனிப்பேர் ராகவே கேதவே நமது ஓம் உள்ள சரவணாபாவ குருவாய நமோ. உலகெங்கும் நமது இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்கணும்னா 2024 டிசம்பர் மாதம் கன்னி ராசிக்கான மாத ராசி பலன்கள் பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரக மாறுதல், கிரகங்கள் எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு மாறி இருக்குது, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறது ஒன்றையும், அடுத்தது இந்த மாசம் போன மாசம் வரைக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு நட்சத்திர ரீதியா ராசி ரீதியா கொடுத்துருந்தோம். இது கொஞ்சம் மாறுதலா இனி ஒவ்வொரு தகவலா அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாசம் நீங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தெய்வ அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எது அப்படிங்கிறதையும் இந்த மாசம் செய்தி கொடுத்துருக்கோம். வாங்குவோல ராசி பலன்கள் போகலாம். கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிக்கும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி அவர்தான் அதிபதியாகி இந்த மாதம் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரமாகிறார். 15ஆம் தேதிக்கு மேல வக்கர நிவர்த்தி ஆகுது. அப்ப 3ஆம் இடத்துல மறைகிறதுனால 10ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு சற்று சிரமங்கள் இருக்கலாம். அதனால காலிலும் வாங்குறது விற்கிறது குணம் சார்ந்த தொழில்கள், வங்கியினுடைய வேலைகள், செக்குல கையெழுத்து போடுறது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க இந்த மாசம் கொஞ்சம் தவிர்க்கணும். அல்லது எச்சரிக்கையா ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சு பார்த்து கையெழுத்து போடணும். ஏன்னா வியாபாரம் செய்யறவங்களும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும். பணம் கொடுத்தா வருமா வராதா, பொருள் போகலாம், பணம் லாக் ஆகிடுமா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது. மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திற்கும் தனவாதம் குடும்பம் எடுக்கக்கூடிய 2ஆம் இடம் பாக்கிய தாமதக்கூடிய 9ஆம் இடம். அப்ப தன பாக்கியாதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல நட்பு வீட்டுல இருக்கிறார். அதுவும் உங்க ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியான சந்திரனுடைய சாரம், திருமண நட்சத்திரத்துல சந்திரனுடைய சாரம் வாங்கி ரொம்ப அழகா வந்திருக்காரு. அதனால இந்த மாசம் உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு மாதம். இந்த ஒரு அமைப்பே உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய எல்லா செலவினங்களையும் எல்லா சுப செலவுகளையும் சரி பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமைப்பு. அடுத்து உங்க ராசிக்கு 3-8க்கு 3ங்கிறது தைரிய வீரிய சகோதர ஸ்தானம், 8ங்கிறது ஆயுள் ஸ்தானம், அடுத்தது கோர்ட்டு கேசு வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடியது, திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடியலாம். அந்த செவ்வாய் பகவான் 3-8க்கு அதிபதியாகி உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்திருக்கிறார். லாபஸ்தானத்தை வந்திருக்கிறார். அப்ப 8ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஒரு அசுப கிரகம் பாவஸ்தானத்தில் அமர்றப்போ, லாபஸ்தானத்தில் அமர்றப்போ தன்னுடைய பாவ செயல்களை குறைச்சு போடணும். அப்ப இந்த மாசம் என்னன்னா உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் மிக சிறந்த முறையில் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல மாதங்களா இந்த மாதம் இருக்கிறது. அதுக்கு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் தாய் வண்டி வாங்க யோகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் கலத்திரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் கலத்திரம் குடும்ப தொழில் வியாபாரம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறார். அப்ப 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு உடல்நிலையில உணர்வு வரலாம், தந்தையினுடைய செல்வாக்குல குறைபாடுகள் வரலாம், தந்தையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு சற்று தாமதப்படலாம். ஏன்னா குரு பகவானே உங்களுக்கு பாரகாதிபதியா வர்றதுனால அவரு 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால
தந்தைக்கோ அல்லது தாய்க்கோ உடல்நல குறைவுகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதை அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் இடத்துல இந்த மாத கடைசியில் வரைக்கும் சுகஸ்தானத்திலேயே இருக்கிறவங்க, 3ஆம் இடத்துல சூரியனால உங்களுடைய முயற்சி, நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாம் அந்த மாசம் வெற்றிகரமா கைகூடி வரக்கூடிய ஒரு மாதம். அடுத்து 4ஆம் இடத்திற்கு விளையாதிபதி அயனசயன போக விளையாதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்தா அப்ப சுபகிரகம் தாய்க்கு வண்டி வாகனம் வாங்குறது இதுல எல்லாம் ஒரு சுப விரயங்கள் அதிகமாகும். இப்ப நீங்க இந்த விரய ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்துல அமர்றப்ப நம்ம விரயத்தை அதிகப்படுத்திக்கணும். நம்ம தான் பண்ணிக்கணும். எப்படின்னா வண்டி வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இந்த மாதிரி கல்வி செலவுகள். ஏன்னா சூரியனா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கான கல்வி செலவு, குழந்தைகளுக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரி சுப செலவுகளை நம்ம அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா எப்பயுமே சுப விரயங்கள் தவிர்க்கப்படும். விரயத்தை தவிர்த்து நம்ம அதை வங்கியில டெபாசிட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறப்ப நம்ம விரயங்களை நம்ம தவிர்த்து இதை வச்சுக்கலாம். அடுத்து உங்க ராசிக்கு பஞ்சம ஸ்தானத்திற்கும் 5ஆம் இடம், பஞ்சமஸ்தானம்னா 5ஆம் இடம் பூர்வீக புத்திர ஸ்தானத்திற்கும் கடன் ரோக சத்துருஸ்தானமான 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி உச்சிங்கிறார். ஆட்சி மூலத்திரிகோணம், உச்சம் இல்ல, ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று ரொம்ப வலுவா இருக்கிறாரு. அதுவும் குருசாரம் வாங்கியிருக்கிறார். பகைஸ்தானத்தினுடைய அதிபதியான குருபாவனுடைய சாரம் வாங்கி இருக்கிறதுனால அரசு தொழில் செய்யறது, சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஒரு தொழில் மந்தமாதான் போயிட்டு இருக்கும். அதுவும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் அவருடைய பார்வை விடாததுனால சனிபாவ உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம். ஆனா கடைநிலையில வேலை செய்யறவங்களுக்கு சற்று மேல அதிகாரிகளால சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். சற்று எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. குழந்தைகள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதியா வரணும்னால அப்போ சத்துவனுடைய அந்த வீரியத்தை எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா குழந்தைகள் வழிபாடு ரொம்ப முக்கியம். வயதானவங்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உதவுறது, ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது, அன்னதானங்கள் பண்றது, இதெல்லாம் நீங்க செய்யறப்ப நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள், தோஷங்கள், சாபங்கள், பாவங்கள் இதெல்லாம் குறைஞ்சு அதெல்லாம் அப்படியே நமக்கு நன்மையா மாறிடும். சரி, இப்போ கன்னிராசிக்கான சந்திராசங்கள் 11/12/24 காலை 11:50 முதல் 13/12/24 வரையும் 1:20 வரைக்கும் சந்திராசங்கள். மற்ற 2-3-4 மாதங்கள்ல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 4, 6, 8, 10, 14, 18, 20, 24, 26, 28, 30. அசுப நாட்கள் டிசம்பர் 12, 16, 26, 27, 29. யோக நாட்கள் டிசம்பர் 8, 10. உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுச நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வ வழிபாடு செய்வதோ அல்லது வீட்டுல சுபகாரியங்கள் செய்வதோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு. அடுத்து அர்த்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 2, 4, 5, 7, 9, 11, 12, 15, 19, 21, 25, 27, 29, 31. அசுப நாட்கள் டிசம்பர் 13, 17, 26, 28, 30. யோக நாட்கள் டிசம்பர் 9, 11. அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க கேட்டை நட்சத்திரத்திற்கு தெய்வ வழிபாடுகள் செய்வதும், திருக்கோயில்களுக்கு செல்வதும், வீட்டுல சுபகாரியங்கள் வைப்பதும் ரொம்ப ரொம்ப தெய்வ அனுபவத்தை கொடுக்கும். சித்திரை 1-2 மாதங்கள்ல பிறந்தவர்களுக்கான சுப நாட்கள் டிசம்பர் 1, 3, 5, 6, 8, 10, 12, 13, 16, 20, 22, 26, 28, 30.
அசுப நாட்கள் டிசம்பர் 14, 18, 27, 29, 31. யோக நாட்கள் டிசம்பர் 10, 12. சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்க மூல நட்சத்திரத்தில் அன்னைக்கு திருக்கோயில்களுக்கு செல்வதும், தெய்வ வழிபாடு செய்வதும், வீட்டில் சுபகாரியங்கள் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெய்வ அனுகூலத்தை எடுத்துக் கொடுக்கும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலன்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.